ஹலோ மக்களே, வெல்கம் டு மேப்பிள் பயணங்கள். நாங்கள் இன்றைக்கி ஆட்டோவா சிட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமான ஆல்மாண்ட் வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல ரொம்பவே அழகான நிறையா ரிவர்ஸ், வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் டேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கனடான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய மேப்பிள் சிரப் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு மேப்பிள் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் ஒரு சின்ன ஏரியாலாம் கிடையாது, ரொம்பவே பெரிய ஃபாரஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். மேப்பிள் ட்ரீஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. இங்கே நிறைய ஹைக்கிங் ட்ரையல்ஸ் கூட இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்க போகிறோம். அண்ட் அதோட இந்த ஃபாரஸ்ட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சிம்பிள்ஸும் போட்டிருப்பாங்க, ஸோ தட் நம்ம கரெக்டான பாத்தில் தான் போய்கிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ வாங்க நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்ச தூரம் உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி ட்ரீஸ்லலாம் பக்கெட்ஸ் கட்டி வச்சுருக்கதை பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கெட்ஸில் தான் மேப்பிள் சிரப் செய்கிறதுக்கான சாப் கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி சாப் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்டான டெம்பரேச்சர் என்னென்னா, மார்னிங் டைமில் +5 டிகிரிஸ்குள்ளேயும் நைட் டைமில் -5 டிகிரிஸ்குள்ளேயும் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால தான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி சாப் கலெக்ட் பண்ண முடியும். பழைய காலத்தில் இந்த மாதிரி ட்ரீலேருந்து சாப் கலெக்ட் பண்ணலான்றதை இங்கே வாழ்ந்த பழங்குடியினர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இதை ரொம்ப ஹீட் பண்ணி கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்மில் சுகர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாடர்ன் டைம்ஸில் தான் நம்ம இதை மேப்பிள் சிரப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், லேட் 1700s எந்த மெத்தட் யூஸ் பண்ணி மேப்பிள் சிரப் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றது தான் நமக்கு இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. இந்த ப்ராசஸோட பேர் 3 pot மெத்தட். அண்ட் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி 1 லிட்டர் மேப்பிள் சிரப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஆகுமாமா. எந்த லீவ்ஸுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு டெட் ட்ரீஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மரங்கள்லேருந்து எப்படி சாப் கலெக்ட் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அதை பற்றி கேட்டதுக்கு தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. The trees with leaves need to make leaves again. And so there's a call for energy. So the trees store energy in the form of starch in their roots. So the starch is converted to sugars. They draw water through their roots from the ground. The water mixes with the sugars. The reaction will draw it up the tree. Also, ideally, -5 Celsius at night, +5 in the day, and there's sort of a pressure that helps drive it up the tree. Once it gets enough energy to make the leaf buds, then the sap flow slows down and the nature of it changes. So when the trees start budding out, that's when we're done. Okay. Basically sap, and it just looks like water. It's pretty clear. Mm-hmm. Yeah. Boil them down. It's been boiled off somewhat, so higher sugar content, so there's more color to it. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மேப்பிள் சாப் கலெக்ட் பண்ணும்போது தண்ணி மாதிரி எந்த ஒரு கலரும் இல்லாமல் தான் இருக்கும். அதை ஹீட் பண்ண தான் வாட்டர் இவாப்ரேட் ஆகி சுகர் கண்டென்ட் அதிகமாகி இந்த மாதிரி கலர் டார்க்கர் ஆகிட்டே போகும். இது மட்டும் இல்லாமல் ட்ரீஸில் என்ன மாதிரியான டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அது எப்படியெல்லாம் இவால்வ் ஆகியிருக்குன்றத பார்க்குறதுக்கான டிஸ்பிளேஸ் கூட வச்சுருக்காங்க. என்னதான் ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டாலும் குளிர் இன்னும் குறையவே இல்லை. அதனால நாங்கள் இந்த ஃபயர் பெட்டில் கொஞ்ச நேரம் வார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்களோட எக்ஸ்ப்ளரேஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்க இடம் முன்னாடி பார்த்த ப்ராசஸை விட கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி மேப்பிள் சிரப் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான். 1945 இந்த ப்ராசஸிங் யூனிட்டை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்ததுமே அவங்க ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்க நிறைய மேப்பிள் சிரப் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேப்பிள் சிரப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறையா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. மேப்பிள் சிரப்புக்கு யூஸ்வலி தண்ணியை விட 7 degrees Fahrenheit ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அதனால ப்ராசஸோட எண்டில் ஒரு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணி 7 degrees அதிகமாக இருந்துச்சுன்னா மேப்பிள் சிரப் ரெடி ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு வச்சுருக்க மேப்பிள் சிரப் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றதை இந்த கலரோமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த கலரோமீட்டரில் சிரப் சாம்பிள்ஸை வச்சதுக்கப்புறம் 27க்கும் கம்மியான ரீடிங் வந்துச்சுன்னா அது ரொம்பவே டார்க்காக இருக்கிறதா அர்த்தமாக.
இந்த மாதிரி நிறையா ஸ்கேலிங் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. How much light traveled through it? Percentage. 26. Woohoo! So 26, 3/4 of the light is not making it through. Only 1/4 of the light is making it through. So you know what? In the end, you know what we're calling this? This is going to be very dark, sir. These are everything I made this week or this past season. So these are all dark. This one is a little bit lighter than these, and then this is the one today. And you can see it's darker than. So typically you would be making a golden syrup at the beginning of the season, an amber in the middle of the season, dark and then very dark. But the sap is weak, like there's only 1.6% sugar. So அங்கேருந்து வெளியே வந்ததுமே இந்த மாதிரி வுட்டன் டாய்ஸ் அண்ட் வுட்டன் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேப்பிள் லீவ்ஸ் அண்ட் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண ஃபார்மோட நேம் எல்லாம் போட்ட மாதிரியான சுவெனியர்ஸ் கூட நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லைவாகவே கூட நமக்கு விருப்பப்பட்ட பிக்சர்ஸ் போட்டு சுவெனியர்ஸ் வாங்கிக்கலாம். அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்களும் மேப்பிள் லீவ் போட்ட மாதிரி எங்களுக்கும் ஒரு சுவெனியர் வாங்கிட்டோம்ல. நடந்து இந்த மேப்பிள் ஃபாரஸ்ட்டோட எண்டுக்கே வந்துட்டேன். அப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இங்கே இருக்கிற ட்ரீஸ்லலாம் டேப் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த பக்கெட்டும் வைக்கல. இங்கே டேப் பண்ணியிருக்கதெல்லாம் ஒரு ப்ளூ வயரில் கனெக்ட் பண்ணி எல்லா ஒயர்ஸையும் கனெக்ட் பண்ணி எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எங்கே தான் போகுதுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி ஒரு டேங்க் ரூமில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து வர சாப்பை கலெக்ட் பண்ணி அதோட ஃபைனல் எண்ட் பாயிண்ட்டை இந்த டேங்க் ரூமில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரூமுக்கு போய் சாப் எல்லாம் க்ளீன் ஆகி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இவாப்ரேட்டர் ரூமுக்கு போகுது. இந்த இவாப்ரேட்டர் ரூமில் தான் வாட்டர் எல்லாம் ஆவியாகி நமக்கு ஃபைனல் ப்ராடக்டான மேப்பிள் சிரப் கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த மெத்தட் தான் இங்கே இருக்கிறதுலே மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டடும் கூட. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் வரைக்கும் கூட மேப்பிள் சிரப்பை தயாரிக்கலாமா. மேப்பிள் சிரப் தயாரிக்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கடைசியாக அந்த ஃபார்ம்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்ததுமே இங்கே டார்க், ஏம்பர், கோல்டுன்னு ஏகப்பட்ட மேப்பிள் சிரப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேப்பிள் சுகர், மேப்பிள் பட்டர், மேப்பிள் வினிகர்னு ஏகப்பட்ட மேப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸில் எங்களுக்கு என்ன வேணுன்றதை குயிக்காக வாங்கிட்டு வெளியில் போய் அல்மாண்ட் வில்லேஜை சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது அல்மாண்ட் வில்லேஜோட சென்ட்ரல் ஸ்கொயர். இதுதான் இந்த ஊரோட டவுன் டவுன்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கிற பில்டிங் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸாக தான் இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸில் இந்த மாதிரி பொர்ட்ரேட்ஸ் வரைஞ்சிருக்குதை பார்க்க முடியுது. நம்ம இப்போ இருக்கிற இந்த அல்மாண்ட் வில்லேஜ் ஷாப்பிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு வில்லேஜ்னு கூட சொல்லலாம். இங்கே ஏகப்பட்ட லக்ஸுரி ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் அப்பேரல் செல் பண்ணக்கூடிய நிறைய பொட்டிக்ஸ் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஆன்டிக் ஷாப்ஸை கூட பார்க்கலாம். இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகள் எல்லாமே நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிடணும்னு நம்மளை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற கிளாத்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற ஆன்டிக் பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் இந்த அல்மாண்ட் வில்லேஜோட சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பில்டிங்ஸோட எக்ஸ்டீரியர் எல்லாம் இந்த மாதிரி ரெட் ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற கிளாக் டவரோடு இருக்கிற இந்த பில்டிங் முன்னாடி இந்த வில்லேஜோட போஸ்ட் ஆஃபீஸாக செயல்பட்டுச்சு. ஆனால் இப்போது இது கனடாவோட நேஷ்னல் ஹிஸ்டாரிக் சைட்டாக தான் இருக்குது.
இங்க பாருங்க, சென்ட்ரல் ஸ்கொயர்ல யாரோடையோ சிலைய வச்சிருக்காங்க. இது யாரோட ஸ்டாச்சுன்னு போய் பார்த்தா டாக்டர் ஜேம்ஸ் நாய்ஸ்மித் அப்படிங்கிறவரோட பேர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் தான் பாஸ்கெட் பால் கேமை கண்டுபிடிச்சாராமா. அது சரி, எதுக்கு இந்த வில்லேஜில் கொண்டு வந்து இவரோட சிலையை வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவர் இந்த அல்மாண்ட் வில்லேஜில் தான் பிறந்தாராமா. அதனால தான் அவரோட சொந்த மண்ணில் அவரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த சிலையை இங்கே வச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸில் ஏகப்பட்ட பொர்ட்ரேட்ஸ் வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஒன்று தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஆன்டிக் ஷாப்ஸும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அல்மாண்ட் வில்லேஜில் ஏகப்பட்ட ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ரிவரான மிசிசிப்பி ரிவர் பேங்க்கில் தான் நாங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இந்த நேச்சரை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே நிறையா ரிவர்ஸ் இருக்குதுன்னு. அந்த ரிவர் வாட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட டேம்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு டேமை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், எங்களோட அல்மாண்ட் வில்லேஜ் ட்ரிப் ரொம்பவே நல்லா முடிஞ்சிருச்சு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.